வந்தாண்டா சாப்பாடு மிச்சமாகிறது என்று சொன்னால் அவர்கள் எண்ணிக்கை அவருடைய போன் நம்பரை இன்னைக்கு தமிழகம் முழுவ இன்னைக்கு நிறைய பேர்களிடத்தில் அது கிடைக்கிறது. அந்த நம்பர்களை தொடர்பு கொண்டால் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஆளை அனுப்பி, இன்னும் சொல்ல போனால் அந்த உணவு நல்ல உணவா கெட்டு போய்விட்டதா என்றதையும் பரிசீலித்து அதற்கு பிறகு அதையெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று கூட்டி அதை மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய மகத்தான பணியை ஃபுட் சேவ் என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. கோவையிலே ஆரம்பித்து ஈரோட்டுக்கு வந்து அப்படியே சேலம் வந்து இன்னைக்கு சென்னையிலேயே அந்த இயக்கம் மிகப்பெரிய தொண்டை செய்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பசியை போக்குவதற்கு எத்தனை இயக்கங்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு சொன்னால் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பாஸ்கர் என்பவர் அந்த சேவையை தொடங்கி வைத்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பலர்களும் அவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து அந்த உணவையெல்லாம் ஒன்று சேர்த்து ஏழைகள் எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போய் உணவை கொடுக்கக்கூடிய மகத்தான பணியை செய்கிறார்கள். அருமையான மூமின்களே, 1447 வருடத்திற்கு முன்னால் இந்த புரட்சியை அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தொடங்கினார்கள். 1447 வருடத்திற்கு முன்னால் மதீனாவுக்கு வந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் யகூதிகள் அவர்களை அடக்கி ஆண்டு அவர்களுடைய உணவை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து சொன்னார்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நீங்கள் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள், வாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியிலே உங்க சகோதரத்துக்கு மத்தியிலே நீங்கள் நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு